Hey everyone, this is D from Bulb Voice. Hijack 1971. Based on true incident, இந்த மூவி வந்து எடுத்திருக்காங்க. இது 1969ல கொரியால நடந்த உண்மையான சம்பவம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன் ரெண்டு ஃபைட்டர் ஜெட் ரொம்ப வேகமா பறந்துட்டு இருக்கு. இங்க தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. நம்ம ஹீரோ சவுத் கொரியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்காரு. ஒரு ஜெட்ல நம்ம ஹீரோ, இன்னொரு ஜெட்ல அவரோட ஜூனியர் ரெண்டு பேர் பறந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. பேசஞ்சர் ஃபிளைட் ஒன்று வந்து நார்த் கொரியா நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்க உடனே போய் அதை அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேசஞ்சர் ஃப்ளைட்டை சேஸ் பண்ணி நம்ம ஹீரோ போயிட்டாரு. பட் அங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. பைலட்டோட நெத்தியில் கன்னை வச்சுட்டு நார்த் கொரியா வழியாக நீ ஃப்ளைட்டை விடு, இல்லாட்டி ஒன்று நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. மட்டும் இல்லை, பேசஞ்சர் ஃப்ளைட்டோட பைலட் யாருன்னா நம்ம ஹீரோவோட சீஃப். இப்போ அந்த ஃப்ளைட் நார்த் கொரியாவுக்கு போகிறத தடுக்கணும் அப்படின்னா ஹீரோ வந்து அந்த ஃப்ளைட் அட்டாக் பண்ணியே ஆகணும். பட் நம்ம ஹீரோக்கு அது மனசு வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, இவர் அட்டாக் பண்ணால் அந்த ஃப்ளைட்டில் இருக்க மொத்த பேசஞ்சரும் இறந்துருவாங்க, இவரோட சீஃபும் இறந்துருவாங்க. அதனால இவருக்கு மனசு வரவே இல்லை. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. கடைசியில் அந்த ஃப்ளைட் நார்த் கொரியாவுக்கு ரீச் ஆகிடுச்சு. இந்த ஃபைட்டர் ஜெட் ரெண்டும் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஹீரோவோட ஹையர் அஃபிஷியல் இவரை ரொம்ப திட்டுறாரு. உங்களால தான் இப்போ 51 பேசஞ்சர்ஸும் மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருந்தால் அவங்கள கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டனால இப்போ நார்த் கொரியாவில் நம்ம 51 பேசஞ்சர்ஸ் வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்ஃபோர்ஸ் வந்து நான் உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. நார்த் கொரியா கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னா, நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் கனெக்ட் ஆகிற பிரிட்ஜ் கிட்ட உங்கள் பேசஞ்சர்ஸை ரிட்டர்ன் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிடுறாங்க. அதில் ஒரு பேசஞ்சர் தான் யார் அப்படின்னா யங் டே அப்படின்ற ஒருத்தர். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக். என்ன அப்படின்னா, மொத்தம் 51 பேசஞ்சர்ஸ், பட் வெறும் 39 பேசஞ்சர்ஸ் தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. அப்போ மிச்சம் 11 மெம்பர்ஸ் அவங்க அனுப்பலை. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்க போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புவாங்க போல், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கொஞ்ச நாள் ஆகியும் அவங்க அனுப்பவே இல்லை. அவங்கள பிடிச்சி வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பிடிச்சி வச்ச 11 மெம்பர்ஸுமே வந்து சிவில் சர்வெண்ட்டு, போலீஸு, ஆர்ம் ஃபோர்ஸு, இன்ஜினியரிங் அந்த மாதிரி கிராஜுவேட்ஸை மட்டும் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தது. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் அவரோட சீஃப் பைலட்டான மின்சு வீட்டுக்கு வந்து போகிறாரு. போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. எப்படின்னாலும் ஒரு நாள் மின்சு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே அவர் போனால் அங்கே நிலைமையே வந்து தலைகீழாக இருக்குது. என்ன அப்படின்னா, மின்சு தான் இதுக்கு காரணம் அப்படின்ட்டு, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்ட்டு அவரோட வீட்டோட கதவுல எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு அவர் ரொம்ப மனசு உடைஞ்சிடுறாரு. இதெல்லாம் நடந்து 1 இயர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டில் கோ பைலட்டாக வேலை பார்க்குறாரு. இது 1970 நடக்குது. அந்த டைமில் ஏர்போர்ட்டில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது இல்லையா. அங்கே எல்லாம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஏர்போர்ட்டில் பேசஞ்சர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த யங் டே அப்படின்ற ஒரு பேசஞ்சர் போய் ஒரு பையன் பக்கத்தில் உட்காராரு. அந்த பையன் மேக்ஸ் போட்டுட்ருக்கான். அதை பார்த்து, உனக்கு மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, நீ மட்டும் தான் தனியாக ட்ராவல் பண்ணுறியா, நானும் தனியாக தான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த யங் டே வந்து அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உடனே பக்கத்தில் இருக்க ஒரு ஆண்டி வந்து அந்த பையனுக்கு சாக்லேட் கொடுத்து இந்தடா அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பையனும் சாக்லேட் வாங்கிட்டு போயிடுறான். இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் பற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் வந்து அரைவ் ஆகிடுச்சு. அந்த ஃப்ளைட்டோட ஏர் ஹோஸ்ட் அண்ட் ஏர் ஹோஸ்டஸ் யார் அப்படின்னா லீ அண்ட் ஜோ. அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம கோ பைலட் அதாவது ஹீரோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் ஒரு கம்யூனிஸ்ட். போன வருஷம் நடந்த ஹைஜாக் வந்து இவன் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்க முடியும். பட் இவன் காப்பாற்றலை. இவனால தான் 11 பேர் வந்து நார்த் கொரியாவில் சிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பேசஞ்சர்ஸ்லாம் ஃப்ளைட்டில் பயங்கரமாக ரஷ் பண்ணிக்கிட்டு ஏற ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பாட்டியம்மா, அவங்க வந்து கையில் கோழி வச்சுருக்காங்க. அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து இந்த கோழியெல்லாம் ஃப்ளைட்டில் அலோவ் பண்ண முடியாது, நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பாட்டி வந்துட்டு, இல்லை என்னோடய பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இதை எடுத்துகிட்டு போய் நான் அவளுக்கு சூப் வச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வராரு. அது லக்கேஜ் கூட வச்சிடலாம்ல அப்படின்னா, லக்கேஜ் கூட வச்சா அது நசுங்கிடும் அப்படின்னு ஏர் ஹோஸ்டர் சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்க மடியிலே வச்சுக்கிட்டும் ஒரு வழியாக அந்த கோழி எடுத்துகிட்டு போக ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு. இந்த பாட்டி வந்து அந்த யங் டே பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாட்டியால் வாய் பேச முடியாது. இவங்க சைன் லாங்குவேஜில் யங் டே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. யங் டே இருந்துட்டு, எங்கிட்ட அப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பாட்டிக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்புறம் ஃப்ளைட் வந்து புறப்பட்டுடுச்சு. போகிற வழியில் என்ன ஆகுது, கோழி வந்து முட்டை போட்டுருது. அந்த பாட்டி அந்த முட்டையை எடுத்து யங் டே கிட்ட கொடுத்து, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த பாட்டி. அவனும் வாங்கி அந்த முட்டையை சாப்பிட்டுறான். அப்புறம் அந்த பாட்டி வந்து
அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீ மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணி போறியா, அப்பா அம்மாலாம் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்லை, நான் வந்து என் அண்ணனை பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை, எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து அந்த யங்டே வந்து சொல்லிகிட்ருக்கான். இப்படி யங்டேவும் பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு யங்டே எழுந்திரிச்சு ஏதோ டின் மாதிரி இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்து அவனோட ஹூடி பேக்கெட்குள்ளே போட்டுகிட்டே இருக்கான். அது என்னென்னு ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்த ஒரு டின்னை எடுத்துகிட்டு போய் பைலட்டோட கதவில் ஒன்று கட்டிடுறான். இன்னொரு டின்னை எடுத்துகிட்டு வந்து ஏரோஸ்ட் மேலே வீசுகிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டின் வந்து பாம் அப்படின்றது. அது வந்து பிளாஸ்ட் ஆகிடுது. பிளாஸ்ட் ஆகுறது என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ளைட்டில் வந்து ஃப்ளோரில் வந்து ஒரு பெரிய ஹோல் வந்து ஏற்பட்டுருது. பைலட் மேலே எரிஞ்சதில் பைலட்டோட கண்ணு பயங்கரமாக அடிபட்டுருது. இந்த யங்டே உடனே பைலட் கிட்ட போய், நீ ஃப்ளைட்டை உடனே நார்த் கொரியாவுக்கு விடு. யங்டே வந்து பைலட்டை பயங்கரமாக பயன்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி ஓகே நீ சொல்கிற மாதிரி நாங்கள் செய்கிறோம், பட் நான் வந்து பேசஞ்சர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கணும், அது கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ சொல்கிற மாதிரி நான் நார்த் கொரியாவுக்கே விடுறேன் ஃப்ளைட்டை அப்படின்னு சொல்லிடுறாரு. பேசஞ்சர் கேபினுக்கு போய் பார்க்குறான். ஏரோஸ்ட் மேலே போட்ட பாம்னால அவனுக்கு அடிபட்டுருது. ஏரோஸ்ட் கிட்ட இந்த கன் வந்து மிஸ் ஆகிடுது, கீழே எங்கேயோ விழுந்துருது. உன்னோட கன் எங்கேன்னு கேட்குறாரு. கன்னை வந்து காணும், எங்கே கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து இந்த பேசஞ்சருக்கும் பயங்கரமாக அடிபட்டு பிளட்டு லாஸ் ஆகிட்டே இருக்குது, பயங்கரமாக பிளட் ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க ஏரோஸ்டர்ஸ். அப்புறம் இந்த ஃப்ளைட்டில் ஏற்பட்ட ஹோலை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு பெல்ட்டெலாம் போட்டு அதை அடித்து அது சரி பண்ணுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரி டுவர்ட்ஸ் நார்த் கொரியா ஃப்ளைட் வந்து போயிட்டுருக்கு. ஃப்ளைட்டில் இருந்த ஒரு பேசஞ்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் பக்கத்து சீட்டில் இருந்த பேசஞ்சர்கிட்ட, அவன் ஒருத்தன் தான் இருக்கான், நம்ம எல்லோரும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணி அவனை காலி பண்ணிடலாம், அப்புறம் நம்ம சேஃப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சரி எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, சரி ஓகே அட்டாக் பண்ணலாம் அப்படின்றாரு. அந்த யங்டே வந்து பைலட்டோட ரூம்லேருந்து பேசஞ்சர் கேபின்குள்ளே வரான். அவன் வரும்போது அந்த பேசஞ்சர் எழுந்து யங்டேவே அட்டாக் பண்ணுறாரு. பட் அவர் அட்டாக் பண்ண சமயத்தில் அவர் மட்டும் தான் எந்திரிக்கிறாரு, மற்றவங்க யாருமே எந்திரிக்கல. யங்டே வந்து அவர் அட்டாக் பண்ணும்போது கீழே விழுந்துடுறான். அவனுக்கு கீழே விழும்போது அந்த ஏரோஸ்டோட கன் வந்து அவன் கைக்கு கிடைக்குது. அந்த கன் எடுத்து அந்த பேசஞ்சரை அவன் ஷூட் பண்ணிடுறான். அவருக்கும் பயங்கரமாக பிளட் லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இவரோட நிலமை தான் உங்களுக்கும் வரும் அப்படின்னு ரொம்ப பயன்படுத்துகிறான். ஏரோஸ்ட்டை பிடிச்சி கட்டி போட்டுடுறான். அப்புறம் ஹீரோ வந்து, நம்ம நார்த் கொரியா வந்துட்டோம், நார்த் கொரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், நம்ம ஒரு இடத்துல லேண்ட் பண்ணி பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டுடலாம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறான். ஆனால் வந்து யங்டே வந்து நம்பலை, நம்ம நார்த் கொரியா வந்துட்டோம் அப்படின்னு யங்டே நம்பலை. ஸோ விண்டோ வழியாக எட்டி பார்க்குறான், நார்த் கொரியா வந்துட்டோமா அப்படின்னு பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கு வந்து சவுத் கொரியாவோட ஒரு லேக் தெரியுது. அதுக்கப்புறம் அவன் ஹீரோ கிட்ட வந்து, யார்கிட்ட கதை விடுற, நீ நார்த் கொரியாவுக்கே நீ இன்னும் வரல, சவுத் கொரியாவில் தான் இருக்க அப்படின்னு ஹீரோ வந்து கத்தியால் தொடையிலே குத்திடுறான். பைலட்டையும் அடிச்சிடுறான். அப்புறம் பைலட் வந்து கத்துறாரு, என்னையும் அடிச்சுட்டு எனக்கும் சுத்தமாக கண்ணு தெரியல, இப்போ இவனையும் குத்திட்டு இப்போ யார் தாண்டா ஓட்டுவா, நம்ம மொத்த பேரும் செத்து தான் போவோம் அப்படின்னு பைலட் வந்து பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி நான் வாழ்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு வந்து அந்த யங்டே வந்து சொல்கிறான். கம்யூனிஸ்ட் அப்படின்ற பட்டத்தோடு நான் சவுத் கொரியாவில் வாழ்கிறதுக்கு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவில் நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறேன். என்னோட அண்ணன் வந்து நார்த் கொரியாவில் போர் நடக்கும் போது அங்கே போனான், இப்போ அவன் வந்து அங்கே வந்து ஒரு ஃபெமிலியரானவனாக இருக்கான், ரொம்ப பணக்காரனாக சந்தோஷமாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் ஹைஜாக் பண்ணி கொண்டு போனான்ல, அவன் கூட நார்த் கொரியா அவனுக்கு வந்து 2 மில்லியன் கேஷ் கொடுத்தது. இப்போ நான் ஹைஜாக் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் எனக்கும் கேஷ் வரும், அதை வச்சு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு, நீ ஏன் இப்படி யோசிக்கிற, இப்போ நீ வந்து இந்த பேசஞ்சர்ஸை கொண்டு போனால் உன்னோட நிலைமையும் அந்த பேசஞ்சர்ஸ்க்கு வரும், உன்னை எப்படி கம்யூனிஸ்ட்டு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க எல்லாத்தையும் கம்யூனிஸ்ட்டுன்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ உன் நிலைமை அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நீ நினைக்க மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யங்டே கிட்ட சொல்கிறாரு. யங்டே அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி ஆகிறான், பட் அவன் ஆகலை. திருப்பியும் நீ வண்டியை ஸ்ட்ரெயிட்டாக நார்த் கொரியாவுக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவன் சொல்லிடுறான். திடீர்னு யங்டே என்ன பண்ணுறான், ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான், அவன் கையில் பாமை கொடுத்துட்டு, இந்த லீவர்லேருந்து நீ கை எடுத்தினா பாம் வந்து பிளாஸ்ட் ஆகிடும், அது மட்டும் இல்லாமல் அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். பக்கத்தில் இருந்தவங்க, எதுக்கு அந்த சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிற, உனக்குலாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன பையன் இந்த சவுத் கொரியன் என்னை பார்த்துச்சா, என்னை ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு குத்துறது மட்டும் இல்லாமல் என் மேலே சுடுதண்ணி ஊற்றி ரொம்ப இது பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் சுடுதண்ணி ஊற்றின தழும்பெல்லாம் தூக்கி காட்டுறான் அந்த பேசஞ்சர்கிட்ட. என் அம்மாவும் இறந்து போனாங்க
1 இயர் என்னை கம்யூனிஸ்ட் குத்தி குத்தி காட்டி என்னை ஜெயிலில் வச்சாங்க. கம்யூனிஸ்ட் அப்படின்றதுக்கு சாட்சி எதுவுமே இல்லாதனால என்னோடய வீட்டுக்கு வந்து சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணி புக்குக்குள்ளே அவங்களே வந்து சில நோட்டீஸ்லாம் வச்சு அவங்களே வந்து சீப்பாக பிஹேவ் பண்ணி நான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சும்மாவே போலியான எவிடன்ஸை வச்சு என்னை ஜெயிலில் தூக்கிட்டு போய் போட்டாங்க. இந்த வருத்தத்தினால எங்கள் அம்மா வந்து இறந்தே போயிட்டாங்க. நான் போய் பார்க்கும்போது எங்கள் அம்மா பூச்சி புல்லுலாம் அண்டி ரொம்ப கோரமான நிலையில் கிடந்தாங்க. அப்புறம் இந்த பையனை பைலட் ரூம் கொண்டு போய் அங்கே வச்சு பயங்கரமாக அடிக்கிறான். அப்புறம் அந்த பையன் வந்து பைலட் கிட்டே நம்ம ஈரோட்டி ரொம்ப கெஞ்சிறான், எப்படியாச்சும் என்னை விட்டுருங்க, நார்த் கொரியாவுக்கு ஃப்ளைட்டை விடுங்க, இல்லாட்டி எனக்கு கொன்றுவான், என் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவனு கெஞ்சிறான். ஸோ இவ்வளோ கெஞ்சறதுனால சரி நான் நார்த் கொரியாவுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் டுவர்ட்ஸ் நார்த் கொரியா வண்டியை ரன் பண்ணுறாரு, அதாவது ஃப்ளைட்டை ரன் பண்ணுறாரு. எங்கே இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க சமயத்தில் பேசஞ்சர் ஒருத்தர் எழுந்திரிச்சு போய் ஏரோஸ்ட்டை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அவனோட கட்டை பிரிக்க போகிறான். பட் நம்ம எங்கே பார்த்துட்றான். டவுட் வந்து உள்ளே வந்து செக் பண்ணுறான். அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அலார்மிங் சிக்னலை வந்து பக்காவாக ஆன் பண்ணி விட்டுறாரு. அது சவுண்ட் வந்தனால அவன் அப்படியே டைவர்ட் ஆகிட்டு போயிடுறான். இப்போது ஃப்ளைட் வந்து நார்த்தை நோக்கி போயிட்டே இருக்குது. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு அலௌன்ஸ் பண்ணுறாரு பேசஞ்சருக்கு, நம்ம நார்த்தை நோக்கி போயிட்டுருக்கோம், ஸோ உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி போட்டுருங்க, எதையுமே கையில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசஞ்சர்ஸும் அவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி போட்டுட்ருக்காங்க. பேசஞ்சர் ஃப்ளைட் நார்த்தை நோக்கி போயிட்ட உடனே ஃபைட்டர் ஜெட் வந்து இந்த ஃப்ளைட்டை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துடுச்சு. அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஜூனியர் ஒருத்தர் ஒரு ஜெட்டில் இருக்கார். நம்ம ஹீரோ இருந்துட்டு அவரோட ஜூனியர்கிட்ட அட்டாக் பண்ணாதீங்க, நான் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி நானே வந்து சேஃபாக வந்து லேண்ட் பண்ணிடுறேன், அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி அவரோட ஜூனியரும் வெயிட் பண்ணுறாரு. பட் இன்னொரு ஜெட்லேருந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவர் உடனே ஐடியா பண்ணுறாரு, அந்த ஏரோஸ்டர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு, அந்த ஜெட் வந்து வந்தவொடனே எனக்கு ஒரு சிக்னல் கூட, நான் அதுக்கு தகுந்த மாதிரி டைரெக்ஷனை மாற்றி ஃப்ளைட்டை ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் டைரெக்ஷனை மாற்றி ரன் பண்ணுறாரு. ஒவ்வொரு டைமும் தப்பிச்சிட்டே இருக்கார். அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட் மேலும் வந்துட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபியூல் பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. ஸோ ஃபியூல்லாம் கொட்டுது. அவங்க அட்டாக் பண்ணாலும் அந்த ஃப்ளைட் மேலே இவங்க அட்டாக் பண்ணாலும் அவங்களுக்கு தான் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்துட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஜூனியர் சொல்கிறார், நான் போயிட்டா கூட பரவாயில்ல, ஃபாக்ஸ் 2 ஜெட் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி ஃபாக்ஸ் 2 ஜெட்டும் வந்துடுது. அது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த ஜூனியர் இருக்கார்ல, அவர் வந்து அவரோட ஜெட்டை வந்து பேசஞ்சர் ஃப்ளைட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அவங்கள அட்டாக் பண்ண முடியாமல் அந்த ஃபாக்ஸ் 2 ஃப்ளைட்லேருந்து கத்திட்டே இருக்காங்க, நீ எதுக்குடா முன்னாடி வர, ஃபைட்டர் ஜெட்டு நகர்ந்து போன்னு கத்திட்டே இருக்காங்க. பட் இவர் முன்னாடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தாலும் இன்னும் 30 மைல்ஸ் நார்த் கொரியா வந்து ரீச் ஆக போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஃப்ளைட்டை வந்து செங்குத்தாக விடுறாரு. அப்வர்ட்ஸில் ஃப்ளைட் வந்து போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுது, பேசஞ்சர்ஸ்க்குலாம் ஒன்றும் ஆகுது. ஏன்னா அவங்க சீட்டில் வந்து சீட் பெல்ட்டோடு இருக்கனால அவங்களாம் சேஃபாக தான் இருப்பாங்க. பட் யங்டே மட்டும் அவர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தனால அவர் மட்டும் கீழே அப்படியே உருண்டு போயிடுறாரு. அப்போ அவர் கையில் இருந்த கன்னும் வந்து ஜம்ப் ஆகி போயிடுது. இந்த மாதிரி அவர் தொங்கிட்டு இருக்காரு. ஃப்ளைட் வந்து அப்வர்ட்ஸில் பறந்துட்டுருக்கு. ஏரோஸ்டரை கட்டி வச்சுருந்தாங்கள அவங்களையும் வந்து கழட்டி விட்டுடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஏரோஸ்ட் கையில் வந்து கன் வந்து சிக்குது, கீழே விழுந்த கன் வந்து அவர் கையில் சிக்குது. உடனே அந்த கன் அவர் எடுத்துடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று பண்ணி அப்போர்ட்ஸ் அந்த சைட்வர்ட்ஸ்க்கு கொண்டு வந்துடுறாரு ஃப்ளைட்டை. அந்த ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு ஏரோஸ்ட். கன் அவர் கைக்கு கிடைச்ச உடனே அந்த யங்டேவே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஷூட்டும் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து யங்டே கிட்ட ஏன் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க, நீ பட்ட கஷ்டம் நம்ம பேசஞ்சர்ஸும் படணுமா, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரும் உன்னோட உயிர் ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த யங்டே கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த யங்டேவும் கொஞ்சம் மெல்ட் ஆகி அப்படியே ஹீரோ கிட்ட வரான். கரெக்டாக பின்னாடி இருந்து ஏரோஸ்ட் ஷூட் பண்ணுறாரு. யங்டே அப்போவே ஸ்பாட்லேயே செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஐஜேக்கர் வந்து செத்துட்டாரு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எல்லோரும் சேஃபாக வந்துடுறோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஃப்ளைட் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீரோவும் செம்மையாக தாக்கப்பட்டுட்டார். அந்த டைமில் இவனை காப்பாற்றும் போது ஃபுல்லாக நம்ம ஹீரோவையும் கத்தியால் குத்தி அவரோட மணிக்கட்டெல்லாம் உடஞ்சி நம்ம ஹீரோவும் ஃபுல் டேமேஜாக இருக்கார். அதே சமயம் நம்ம பைலட்டும் வந்து ஃபுல் இன்ஜூர்டாக இருக்கார். இருந்தாலும் பைலட்டும் கோபைலட்டும் சேர்ந்து மேனேஜ் பண்ணி ஃப்ளைட்டை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஃப்ளைட்டில் இருக்க லைட்ஸ் ஃபுல்லாக
ஆஃப் ஆகிடுது, பவர் ஆஃப் ஆகிடுது, சுத்த இருட்டு, ஒன்றுமே தெரியல. அந்த டைமில் நம்ம ஹீரோவும் அப்படியே மயக்கம் அடைஞ்சிடுறாரு. அந்த மயக்கத்தில் அவரோட ஒய்ஃப் சொன்ன விஷயம் வந்து அவருக்கு ஞாபகம் வருது. எந்த ஒரு விஷயம்னாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எஃபோர்ட்டை போட்டு ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வருது. உடனே அவருக்கு முழிப்பு வந்து எந்திரிச்சிட்றாரு. ஏதோ ஒன்று பேலன்ஸ் பண்ணி எப்படியோ ஒன்று அந்த ஃப்ளைட்டை ஒரு வழியாக பீச் கிட்ட லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பீச் கிட்ட லேண்டும் பண்ணிடுறாங்க. அப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஒரு வழியாக ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் ஆகி காப்பாற்றப்படுறாங்க. அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு வந்து அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து சேவ்டு, எல்லாமே அலைவாக இருக்காங்க அப்படின்னு வந்து ஏரோஸ்டர்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல வராங்க. அந்த டைம்லன்னு பார்த்து நம்ம ஹீரோ இறந்து போயிடுறாரு. இத்தனை நாளாக அவர் எல்லாரும் கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவரோட உயிரையே பணைய வச்சு அத்தனை பேரோட உயிரையும் காப்பாற்றினாரு அப்படின்ற பெருமையோடு அவர் செத்து போகிறாரு. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, இது ஒரு ட்ரூ இன்சிடெண்ட். ஸோ இதுக்கான வீடியோ ஃபுட்டேஜில் படத்தோட கடைசியில் போட்டுட்ருக்காங்க. இதுதாங்க கொரியாவில் நடந்த ஹைஜாக் 1971.